திருமணம் செய்து கொள்ள விரும்பும் பொழுது ஒரு தகுதியான நபர் வந்து அதை ஏற்றுக்கொண்டு அதை செய்ய நம்ம தயாராகும் பொழுது, வீட்டில் அதை ஏற்றுக்காத போது நம்ம அவளுடைய தேவையை அவளுடைய விருப்பத்தை நம்ம நிறைவேற்றணும். அது ஒரு சத்திரியனுடைய கடமை. நான் ஒரு பிறப்பால் மிகப்பெரிய சத்திரியன் இல்லையா? நீங்கள் நிறையா படங்கள் அவங்க உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அப்போ போய் டைலாக் சொல்லி கொடுத்துருப்பீங்க, பேசியிருப்பீங்க. அப்புறம் ஏன் சார் அந்த சேசிங்லாம் வந்துச்சு கோயிலில் போயிட்டு கல்யாணம் பண்ணுற அளவுக்கு? இல்லை, ஒரு பெண் வந்து திருமணம் செய்து கொள்ள விரும்பும் பொழுது ஒரு தகுதியான நபர் வந்து அதை ஏற்றுக்கொண்டு அதை செய்ய நம்ம தயாராகும் பொழுது, வீட்டில் அதை ஏற்றுக்காத போது நம்ம அவளுடைய தேவையை அவளுடைய விருப்பத்தை நம்ம நிறைவேற்றணும். அது ஒரு சத்திரியனுடைய கடமை. நான் ஒரு பிறப்பால் மிகப்பெரிய சத்திரியன் இல்லையா? இந்த மண்ணின் மிகப்பெரிய மைந்தன் நான். ஆனால் ஒரு நல்ல காமெடியை சொல்கிறேன். கோவிலுக்கு போய் கல்யாணத்துக்கு முன்னாடி கூட நான் கேட்டேன், நிஜமாவே கல்யாணம் பண்ணணுமா இல்லை நம்ம சும்மா சாமி கும்பிட்டு போயிடலாமா? அந்த அம்மா ஒடி முறைச்சது. அப்படி உங்களுக்கு ஓடிச்சா சார்? அந்த டைம்ல அவங்க பீக்ல இருக்காங்க. இல்ல, நான் அவர்களுடைய சுதந்திரத்தை அங்க வெளியிடுறேன். இப்ப கூட உங்களுக்கு கல்யாணம் பண்ணணுமா இல்ல சும்மா சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போயிருமான்ட்டு. அதெல்லாம் இல்லை, கல்யாணம் தான் அப்படின்னு அந்த அம்மா பிடிவாதமா கல்யாணம் பண்ணுச்சு.